Today we see about electric circuit in page number 44 for both the mediums. அதாவது மின்சுற்றுப்படம் பற்றி பார்க்க போகிறோம். Electric circuit is a closed conducting loop or path. Electric circuit என்னங்க ஒரு closed ஆன conduct பண்ணக்கூடிய ஒரு லூப்னு சொல்லலாம், பாத்துன்னு சொல்லலாம். சரிங்களா? Which has a network of electrical component through which electrons are able to flow. So இங்கே என்ன ஆகுதுங்க, this is a network to flow of electrons. electrons provide பண்ணுற நெட்வொர்க்கே இதுதான் சொல்கிறோம். This path is made using electric wire so as to conduct an electric appliances such as electric charges battery. So இது என்ன பண்ணும், electric charges பேட்டரியிலேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து எதில் ஃப்ளோ ஆகுங்க, எலக்ட்ரிக் வயரில். இட் கனெக்ட் வித் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அப்ளையன்சஸ் என்ன பண்ணிக்கும், இட் கெட் த சார்ஜ் ஃப்ரம் தீஸ் cell or battery. A systematic diagram of electric circuit comprising of a battery, bulb and switch is given below. சரிங்களா? ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும், மெயினாக பல்ப் இருக்கணும், பேட்ரி இருக்கணும், சரிங்களா, கீ இருக்கணும், இந்த 3 விஷயங்களும் இருக்கணும். சரிங்களா? என்னென்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு பேட்ரி இருக்கணும், அடுத்து கீ இருக்கணும், அடுத்து பல்ப் இருக்கணும். ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட் என்ன ஆகுங்க, எப்பவுமே கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஆனால் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும் சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவில் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கக்கூடியது. ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பண்ணோன்னா என்ன வேணும், ஃபஸ்ட்டு பேட்ரி வேணும், அடுத்து என்ன வேணுங்க, பல்ப் வேணும், அடுத்து ஒரு கீ வேணும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னால் யூஸ் பண்ணிப்பாங்க, எவ்வளோ கரண்ட் என்ன ரீடிங்கில் பார்க்குறக்கு அம்மீட்டர் ஆர் வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். அல்லது என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரெசிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டோட அமௌண்ட்டை இன்னும் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். சரிங்களா? அந்த சர்க்கியூட்டில் இருக்க கரண்ட்டோட மேக்னிடியூடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னதுங்க, ரெசிஸ்டர். அதாவது மின் தடை அப்படின்றது என்ன பண்ணுங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து மின்னோட்டம் அங்கே பாயணும் அப்படின்னு சொல்கிறது தான் மின் தடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டார். சரிங்களா? அதாவது மாறு மின்னோட்டம் மூலம். சரிங்களா? அதை நம்ம என்னென்னு சொல்கிறோமா, மாறு மின்தடை அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் யூஸ் டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் அ சர்க்கியூட் த்ரூ அவுட் கரண்ட் த்ரூ அவுட் த சர்க்கியூட். அதாவது சர்க்கியூட்டில் நமக்கு வேணுங்கிறத நம்ம மேனுவலாக என்ன பண்ணிக்கணும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோம், அம்மீட்டர் யூஸ் டு மெஷர் த கரண்ட். ஒரு கரண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், அம்மீட்டர். 2 மீடியமுக்குமே அது வந்து அம்மீட்டர் தான். சரிங்களா? அடுத்து வோல்ட் மீட்டர். இட் இஸ் யூஸ் டு மெஷர் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது மின்னழுத்த வேறுபாடு அளக்கிறதுக்கு நமக்கு இங்கே வோல்ட் மீட்டர் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வே யூஸிங் அ கால்வனோமீட்டர். இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ எந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவாக, நெகட்டிவ் டு பாசிட்டிவாக, இல்லை நம்ம கொடுத்துருக்குள்ள ஃப்ளக்சுவேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், கால்வனோமீட்டர். அடுத்து என்ன இருக்குங்க, டயோடு. சரிங்களா? தமிழ்லையும் டயோடே தான், இல்லைன்னா ஒளிசார் மின் தடயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏ டயோட் ஹேஸ் அ வேரியஸ் யூசஸ். ஸோ டயோடுக்கு வந்து நிறைய யூசஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உங்களோட ஹையர் ஸ்டடீஸில் படிச்சுக்கலாம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். அதாவது நம்ம வந்து எர்த் கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். யூஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட், ஆல்சோ சர்வ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சரிங்களா? அது என்ன பண்ணும், நம்ம வந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், கிரவுண்ட் கனெக்ஷன், எர்த் கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம மீட்டர் பாக்ஸு கூட கண்டிப்பாக மெயின் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் என்னவும் இருக்குங்க, எர்த் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இல்லை வீட்டில் இருக்க சர்க்கியூட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணுங்க, கிரவுண்ட் கனெக்ஷன் வேணும். இங்கே பாருங்கள், இந்த சர்க்கியூட் இஃப் த ஸ்விட்ச் இஸ் ஆன் த பல்ப் க்ளோஸ். இந்த சர்க்கியூட்டில் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா பல்ப் என்ன ஆகும், எரியும். இஃப் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பல்ப் டசன்ட் க்ளோ. தேர்ஃபோர் த கரண்ட் மஸ்ட் பி க்ளோஸ்ட் இன் ஆர்டர் டு த கரண்ட் பாசிங் த்ரூ இட். அப்போது வந்து ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டு, அதாவது ஒரு
மின் கம்பி அப்படின்றது எப்படி இருக்கணும், அந்த மின் சுற்று வந்து மூடிய சுற்றாக இருந்தால் மட்டும்தான் அதில் மின்னோட்டமானது பாயும். த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் ப்ரொவைட் பை எ பேட்ரி. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே யார் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ஒரு பேட்ரி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த எலக்ட்ரிக் ஃப்ளோ ஃப்ரம் அ நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி. ஸோ நம்ம வந்து பேட்டரியில் எப்படி போகும்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும். என்னதுங்க, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரான். சரிங்களா, அதே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். சரிங்களா, அடுத்து எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். நிறைய காம்பனன்ட்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லைங்களா. சரி, அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ சொன்ன டயக்ராம், சர்க்கியூட் டயக்ராம்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்குது, சீரீஸ், பேரலல், அதெல்லாமே நமக்கு தெரியும் சர்க்கியூட் டயக்ராம்ஸில். சரிங்களா, அதாவது செல் இருக்கும், கனெக்டிங் ஒயர் இருக்கணும். சரிங்களா, இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பாருங்கள், ஒரு செல் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குங்க இல்லையா, டைப் ஆஃப் சர்க்கியூட்டில் நம்ம பார்க்குறோம். அப்போது 4 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. என்னெல்லாம், செல்லு, கனெக்டிங் ஒயர், ஸ்விட்சு, ரெசிஸ்டர் ஆர் லோட், ஏதாவது ஒன்று இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்தால் தான் யூனிஃபார்மாக என்ன ஆகுங்க, சிஸ்டமில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பாய்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக ரன் ஆகுனா அதுக்கு சம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் இங்கே மதர் போர்டு சொல்கிறோம். ஸோ அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஸ்விட்ச்னா அதுக்கு என்ன சிம்பிள், ஆஃப், ஆன், செல், பேட்ரி, டிசி சப்ளை, ஏசி த சப்ளை. சரிங்களா, நேர் மின்னோட்டம், மாறு மின்னோட்டம், லைட் பல்பு, அடுத்து பொட்டென்ஷியோமீட்டர், லைட் எமிட்டிங் டயோட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒயர் ஜாயின் எப்படி பண்ணணும், ஒயர் க்ளோஸ்ட் எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் எப்படி இருக்கும், வேரியபிள் ரெசிஸ்டரோட சிம்பிள் என்ன, ஃபியூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, காயில் ஆஃப் ஒயர், ஒரு காயில் சுற்றி இருக்கக்கூடிய காயில் இருக்கும் இல்லையா, மின்னுருகு இல்லைன்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து கம்பிச்சுருள், அது காயில் ஆஃப் ஒயர். அடுத்து டிரான்ஸ் அப்படின்னா இருவழிச்சாவின்னு சொல்கிறது. எர்த் கனெக்ஷன் அப்படின்னா தரை இணைப்பு. கெப்பாசிட்டர்னால் மின் தேக்கி, எவ்வளோ கெப்பாசிட்டி வச்சுருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்மிட்டர், வெப்பத்தடயம் அதோட பேர். அடுத்து பெல் அப்படிங்கும்போது மின்சாரமணி அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இதில் பார்த்திங்கன்னா 2 என்ன இருக்குங்க, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது. ஒன்று சீரீஸ் அண்ட் பேரல். அது என்னங்க சீரீஸ் அண்ட் பேரல், ரெண்டுமே ஒன் ஆஃப்டர் அனதர், அதாவது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சீரீஸ், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்னங்க பேரல். இப்போ சீரியல் பல்பெல்லாம் எப்படி இருக்குங்க, ஒரு பல்பு அப்புறம் ஒரு பல்பு இப்படியே இருக்கும் இல்லையா, இது வந்து என்னது சீரீஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது என்ன, இது ஒரு சர்க்கியூட், அப்புறம் இந்த ரூமில் இருக்கக்கூடியது இது ஒரு சர்க்கியூட், அடுத்த ரூமில் இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து பேரலல் கனெக்ஷன். அப்போ வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம், பேரலல் பக்க இணைப்பு. சரிங்களா, சீரியல் பல்ப் இருக்கிறதெல்லாம் தொடர் இணைப்பு. சரிங்களா, சரி பாருங்கள், சீரீஸ் சர்க்கியூட். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் லுக் அட் த சர்க்கியூட் இன் அ current in a circuit. First picture பார்த்தோம் இல்லையா, in series circuit in the component are connected one after another in a single loop. ஒரே ஒரு வயர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் சர்க்கியூட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாத் த்ரூ விச் த எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ. ஸோ இங்கே என்ன இருக்குங்க, ஒரே ஒரு வழி தான் இருக்குது கரண்ட் வந்து போகிறதுக்கு. சரிங்களா, ஃப்ரம் த above we can know the current. கரண்ட்டோட சிம்பிள் என்னங்க, I. All along the series circuit remains same. ஸோ எல்லா இடத்தையுமே எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகும். that is in a series circuit the current in each point of circuit is same. அப்போ இருக்கக்கூடிய எல்லா பல்புமே எப்படி தான் க்ளோ ஆகும், ஒரே மாதிரி தான் க்ளோ ஆகும். for the example let us
R1 R2 R3 எப்படி இருக்குங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணிருக்கேன். தொடர் இணைப்பில் இருக்கு இல்லையா, அதுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது V1 V2 V3. ஸோ எல்லாமே எப்படி இருக்குங்க, ஈக்குவலாக இருக்கும். அப்போ V = IR அப்படின்ற ஃபார்முலா ஓம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம போட்டோம்னா V = IR1 IR2 IR3 இதெல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க சாமி. இப்போ 9th வந்து என்ன எப்படி இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கரண்ட், ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஈச் பார்ட்டில் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து என்ன இருக்குங்க, ஏதாவது ஒரு பல்ப் வந்து கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, இல்லை ஃப்யூஸ் போயிடுச்சு, வாட் எவர் இட் இஸ், சரிங்களா. அங்கே நீங்கள் ஒரு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பல்பு க்ளோ ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன், இது ரெண்டுமே சீரீஸ் ஒரே லூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பேரலில் பார்த்தீங்கன்னா the components are connected in electromotive force in a 2 or more loop. எப்படி இருக்குங்க, 2 அல்லது 3 லூப்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அதில் பல்ப் எப்படி இருக்குங்க, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று, இது இங்கே ஒரு பல்பு, அதுக்கப்புறம் இன்னொரு லூப் எடுத்து இங்கே ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. in a parallel circuit there are more than one path from a electric charge flow. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு எத்தனை லூப் இருக்குங்க, 1 2 3 லூப் இருக்கும், சரிங்களா. அப்படி இருக்கும்போது parallel circuit in the sum of individual current in each of parallel branches are equal to main current flowing into in or out of a parallel branch. அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து 10 வோல்டேஜ் கரண்ட் 10 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு வச்சுட்டிங்கன்னா, அப்போ இங்கே ஒரு 5 போகும், இங்கே ஒரு 5 போகும், இப்படி ஈவனாகவும் போகலாம். இல்லை இங்கே ஒரு 4 போயிட்டு இங்கே ஒரு 6 எப்படி வேணால் போகலாம். பட் டோட்டலாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 10 ஆம்ப் கரண்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா. parallel circuit potential difference across the separate parallel branches. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக கண்டுபிடிப்போம், சரிங்களா. அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கனெக்ஷனில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று எரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பல்ப் என்ன ஆகுங்க, க்ளோ ஆகும். சரி பாரு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பிரான்ச்சுமே என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல கனெக்ஷன் ப்ராப்ளம், இந்த 2 பல்பு க்ளோ ஆகுமா, கண்டிப்பாக க்ளோ ஆகும். இல்லை இங்கே ப்ராப்ளம், இந்த 2 க்ளோ ஆகுமா, கண்டிப்பாக க்ளோ ஆகும். ஸோ ஏதாவது ஒன்றில் பிரச்சனைனாலும் இன்னொரு பல்பை அது என்ன பண்ணாதுங்க, அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா. ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா. இப்போது சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம், அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம பயன்படுத்தி ஒரு சர்க்யூட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயே 2 டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லி 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா. இதிலெல்லாம் யாருக்காவது சந்தேகம் இருக்கா, என்னடா மிஸ்ஸு இதில் ரொட்டேட்டே பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு காமிக்கலையே நினச்சிக்காத, இதெல்லாமே என்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு 10th வந்துடும், சரிங்களா. இப்போ இது மட்டும் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிறங்காட்டிக்கு நான் அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் மேக் பண்ணுறீங்க, சரிங்களா. சீரீஸில் ஒன்று மேக் பண்ணுறீங்க, பேரலில் ஒன்று மேக் பண்ணுறீங்க, தென் சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட், மொத்தம் 3 சர்க்யூட் மேக் பண்ணி எனக்கு நீங்கள் இன்றைக்கி சென்ட் பண்ணுறீங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ.